தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. பிரிவு 16 இறைவார்த்தைகள் 23 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சிலரை நோக்கி கூறியது: நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவமாக பேசி வந்துள்ளேன், ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவல் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். என் தந்தையை உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்னையின் பக்தர்களே, சனிக்கிழமையிலே தேவமாதாவுக்கு நாம் இந்த நாளை ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பின் வடிவம் அன்னை மரியாள். ஆக அன்பே நம்முடைய உண்மையான வாழ்வு. அன்புக்காக இயங்கக்கூடிய உள்ளங்கள் நம்முடைய சமூகத்திலே அநேக பேர் இன்றைக்கு வாழ்விலே இந்த அன்புக்காக இந்த உலகத்தையே இன்றைக்கு ஆளக்கூடிய மனிதர்கள் அநேக பேர் இந்த அன்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், அன்புக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் ஏராளமான பேர். ஆக இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவருமே இயேசுடைய பெயரால் அனைத்தையும் நான் தந்தையிடம் கேட்க நம்மை அழைக்கின்றார். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு இயேசுடைய பெயரால் நாம் கேட்கிற பொழுது நிச்சயம் நமக்கு கிடைக்கும். இயேசுடைய பெயரை சொன்னாலே போதும். என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு இல்லாமல் நம்முடைய வாழ்வு இல்லை. இயேசு ஒருவர்தான் நம்முடைய மீட்பர், இயேசு ஒருவர்தான் நம்முடைய ஆண்டவர். அதைத்தான் பவுலடியார் பிலிப்பியரிலே 4:13 சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துடைய இந்த ஆற்றலை கொண்டு எதையும் என்னுடைய வாழ்விலே செய்ய முடியும் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துடைய இந்த வழியாக, இயேசு கிறிஸ்துடைய இந்த நன்மைகள் வழியாக என்னுடைய வாழ்க்கையிலே எதையும் செய்ய எனக்கு ஆற்றலை கொடுக்க நாம் ஆண்டவர் இயேசு என்று சொல்லுகின்றார். இயேசு வழியாக நாம் எதையும் செய்ய முடியும். எதையும் செய்யக்கூடிய மன ஆற்றல், எதையும் நாம் துணிவோடு செய்யக்கூடிய மன சக்தி எல்லாம் கொடுக்கக்கூடியவர் நம்ம ஆண்டவர் இயேசு தான். இயேசுடைய பெயரை சொன்னாலே இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருவருக்குமே இன்றைக்கு மீட்பு உண்டு. இயேசுடைய பெயரை சொன்னாலே இந்த நாள் ஒரு இனிய நாளாக மாறும். இயேசுடைய இரத்தம் ஜெயம், இயேசுவே எனக்கு வாழ்வு, இயேசுவே எனக்கு மீட்பர் சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த இருக்கின்றார். அதைத்தான் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறார். தந்தை உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். என் தந்தை அந்த அன்பிலே நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுமே ஏன் பெயரால கேளுங்க என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த இயேசுடைய பெயரால் இன்னைக்கு கேட்டவர்கள் அநேக பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நீ ஆண்டவரை தேடுங்கள் என்று வேதாகம் சொல்வது போல அதிகாலை எழுந்தவுடனே காணவரை தேடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பு, நம்முடைய வாழ்க்கைக்கு இரட்சணியம் ஆண்டவர் தருகின்றார். அதைத்தான் நாம் தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அவன் கோலியாத்தை அவன் வென்றிருக்கிற பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை போற்றி போலுகிறான். என் ஆண்டவர் எனக்கு வலிமை கொடுத்தார், கோலியாத்தை வென்றேன் என்று சொல்லுகின்றான். அந்த எப்பொழுது தாவீதுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நல்ல சொத்துக்கள், நல்ல பதவி தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைக்கிற பொழுது இதோ தாவீதினுடைய என் பெயரால், தாவீதுடைய பெயரால் எல்லாம் கிடைத்தது என்று தன்னை மையப்படுத்துகிறான். அதுக்கு என்ன ஏற்பட்டது? அவனுடைய வாழ்க்கையில தன்னை மையப்படுத்துகிற பொழுது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய அரசுகள் அனைத்தும் அப்படி உடைக்கப்பட்டது. சாலமோன் அரசராகிறார். நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். ஆக எப்பொழுது நாம் நம்மை மையப்படுத்துகிறோமோ அங்கு நம்முடைய வாழ்க்கையிலே அங்கு அருளானது குறைந்து விடுகிறது. உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலான் மீது அன்பு காட்டு என்று சொல்கிறார். நம்ம அன்பு செய்ய வேண்டும். ஆனால் அதையும் கடந்து அது தெய்வத்தின் மீது, என்னை படைத்தவர், என்னை பாதுகாப்பவர், என்னை வழிநடத்தக்கூடியவர், என்னை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இயேசு ஆண்டவர், என்னை மீட்கின்றவர் என்ற அந்த இயேசுடைய பெயரை ஒவ்வொரு நாளும் நாம் உச்சரிக்கிற பொழுது
நம்முடைய வாழ்க்கையிலே வசந்தம் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையிலே அருள் உண்டாகும். இதைத்தான் அன்னை மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். அதான் பார்க்கிறோம் அன்னை மரியாள். கணவர் திருமணத்திலே அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் நீங்க செய்யுங்க. ஏசு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, ஏசு உங்களுக்கு என்ன போதிச்சிருக்காரு, ஏசு உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, ஏசு எப்படி வாழ்ந்திருக்காரு, அதையே நீங்க செய்யுங்க. அதான் அன்னை மரியாள் சொன்னாங்க. நிறைய புனிதர்களுடைய வாழ்க்கையில இயேசுதான் தன்னுடைய வாழ்க்கையில பிரதானமாக கொண்டு இயேசுடைய அந்த வாழ்வை, இயேசுடைய அந்த எளிமையை, இயேசுடைய அந்த ஏழ்மையை தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே தரித்திரத்தை அப்படியே பெற்றுக்கொண்டாங்க தங்கள் உள்ளத்துல. அந்த கடவுள் அவங்களை அப்படி மென்மேலும் உயர்த்தினார். இயேசுவே விண்ணவர் மன்னவர் கீழோக மேலோக அனைவருக்கும் இயேசுவே ஆண்டவர் என அனைவரும் பயார புகழ்வார்கள் என்று பவுலுடையார் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இயேசுடைய அந்த தாழ்ச்சி இந்த அன்னை மரியாளுடைய வாழ்வில் பார்க்குறோம். சனிக்கிழமை நல்லா சிந்திக்கிறோம். எளிமை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், நற்பண்புகளால் கட்டமைக்கப்பட்டவர். இது இந்த முதல் வாசகத்தோடு பார்க்கணும். திருத்தூர் பணியில் வாசித்தோம். முதல் வாசகத்தில் அப்பல்லோ நற்சான்று பெற்றவர், நல்ல யூத கல்வி அறிவை பெற்றவர். அவர் யோவானிடம் அந்த திருமலுக்கு பெறுகின்றார். அதுதான் அவருடைய அறியணும். ஆனால் துணிச்சலோடு சொல்லுகிறார், இயேசுவே மெசியா, இயேசுவே மீட்பர் என்று அந்த யூத ராவியல் மத்தியிலே அப்பல்லோ அலெக்சாந்திரிய இடத்தை சேர்ந்தவர் மிக உற்சாகத்தோடு வல்லமையோடு அக்கிலா பிரிசில்லா ஆச்சரியப்படுகின்றார்கள். அவரை அழைத்து செல்கின்றார்கள். அவரை இயேசுடைய இந்த உயிர்த்த கிறிஸ்துடைய வாழ்வை அவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அக்கிலா பவுலுடைய சீடர்கள் அக்கிலா பிரிசில்லா அவர்கள் இந்த அப்பல்லோவை அழைத்து சென்று இயேசுவே நம் ஆண்டவர் என்பதை அவர்கள் தங்களுடைய சொல்லால், செயலால், சிந்தனையால் உணர்த்துகின்றார்கள். பாருங்கள், அத்தகைய ஒரு விசுவாச வாழ்வு, நம்பிக்கை நிறைந்த வாழ்வு இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருமே இந்த சனிக்கிழமையிலே, அது இந்த பாஸ்கா காலம் இந்த 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே சொல்லுகிறார், இதோ நான் தந்தையிடமிருந்து வந்தேன், தந்தையிடமே நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியா விடையாக எல்லாருக்கும் பை சொல்லுகிறார் இயேசு. இன்றைக்கு நாம் அவர்கள் கடமையை செய்துவிட்டு தந்தையிடத்திலே அவர் வெற்றியோடு செல்கின்றார். தந்தையுடைய அந்த மாட்சியிலே பங்கெடுக்க இதோ நான் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இயேசுடைய அந்த ஒரு வாழ்வு, பணி வாழ்வு, அவருடைய அந்த பிரியாவிடை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே நம்முடைய துணையாளரை, தூய ஆவியை நம்மீது பொழிகின்றார். அன்பினால் நம்மை ஆட்கொள்ளுகின்றார். அன்னை மரியாள் இதோ உடைய தாய், இதோ உடைய சீடர் என்று இயேசு நமக்காக கொடுத்திருக்கின்றார். இயேசு நமக்காகவே தன்னை வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கின்றார். இயேசுடைய வல்லமை நிறைந்த அந்த நாமத்தை, இயேசுடைய ஆற்றல் நிறைந்த அந்த நாமத்தை ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில மன அமைதி கிடைக்கும், மன சமாதானம் கிடைக்கும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த சனிக்கிழமையிலே தேவமாராவுக்கு ஒப்புக் கொடுக்கிற நாளிலே தூய கன்னிமரியாள் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்களுக்கு பரிந்துரைக்கக்கூடிய தாயாக, திருச்சபையின் தாயாக, மீட்பரின் தாயாக, விடுதலை கொடுக்கின்ற தாயாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை ஆண்டவரிடம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு தாயாக, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன அந்த அன்பு வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் கேட்டு சிந்தித்து இதோ இயேசுவால் எல்லாம் முடியும், இயேசுவால் எல்லாம் நடக்கும் என்ற அந்த நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களிலே இந்த நாளில் கொடுக்கும்படியாக இயேசுவே எங்கள் ஆண்டவர், இயேசுவே எங்கள் மீட்பர் என்பதை நாங்கள் வாயார அறிக்கையிட, சொல்லால், செயலால், சிந்தனையால் இயேசுடைய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரதிபலிக்க, இயேசு கிறிஸ்துடைய இந்த வல்லமையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று அவருடைய சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையிலுமே இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார், இயேசு என் கூட நடக்கின்றார், இயேசு என் கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை உணர்விலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வதற்கு தேவையான கொடைகளையும் வரங்களையும் இந்த சனிக்கிழமையிலே நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும். யூடியூப்ல ஜெபிக்க அநேக குடும்பத்தார் குடும்ப அமைதிக்காக, குடும்ப சமாதானத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, இன்னும் தீய சக்திகள் மாற என்று ஒப்புக் கொடுக்கிற அநேக வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை தயவாய் கேட்டு ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.